பொதுவா அட்சயம்னாலே அந்த அட்சய பாத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அட்சய பாத்திரம் எதை குறிப்பிடும்னா அல்ல அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்கும். லக்ஷ்மி தேவி பாத்தீங்கன்னா 16 செல்வத்துக்கான அதிபதி அவங்க. இந்த 16 செல்வம்ன்றது நகை தங்கம் மட்டும் கிடையாது, நிறைய விதமான செல்வங்கள் நமக்கு வாழ்க்கையில இருக்கு. 16 விதமான செல்வங்களும் அன்றைய நாள்ல நம்ம அதற்குரிய மகாலட்சுமியை வழிபடும் போது இவங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் நடக்க இருக்கு, நிறைய நன்மைகள் நடக்க இருக்கு, நிறைய அடுத்தடுத்து அவங்க டெவலப்மெண்ட்டை நோக்கி போக போறாங்க. எதை அவங்க சூஸ் பண்றது தெரியாம தப்பான விஷயங்களும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இனிமே மகாலட்சுமி அவங்களோட லைஃப்ல கெட்டதை எல்லாமே அவங்க கிட்ட வராத படிக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல ஆப்ஷன்ஸை மட்டும்தான் அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல டாரோ கார்ட் ரீடர் சாரா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம், வர ஏப்ரல் 30 அக்ஷய திருதி ரொம்ப ஸ்பெஷலான நாள்னே சொல்லலாம். ஏன்னா நகை கடைகள்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கும். அன்றைய தினம் மட்டும் நகை வாங்கினா சேர்ந்துட்டே இருக்கும், நகை பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. ஸோ எங்களுடைய நேயர்களுக்காக அக்ஷய திருதியை பத்தின சில சிறப்பு விஷயங்களை பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பா சார். பொதுவா அட்சயம்னாலே அந்த அட்சய பாத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அட்சய பாத்திரம் எதை குறிப்பிடும்னா அல்ல அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்கும். சோ அது லக்ஷ்மி தேவி பாத்தீங்கன்னா 16 செல்வத்துக்கான அதிபதி அவங்க. அதற்கான ஒரு தெய்வமா நம்ம பாக்குறோம், வழிபடுறோம். சோ இந்த 16 செல்வம்ன்றது நகை தங்கம் மட்டும் கிடையாது, எல்லா விதமான செல்வங்கள், கல்வி செல்வம் இருக்கு, அறிவு செல்வம் இருக்கு, நிறைய விதமான செல்வங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில இருக்கு. ஸோ இந்த 16 விதமான செல்வங்களும் அன்றைய நாள்ல நம்ம அதற்குரிய மகாலட்சுமியை வழிபடும் போது ஸோ நம்மளோட லைஃப்ல அல்ல அல்ல குறையாம அந்த செல்வங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் ஐதீகம். ஸோ அன்றைய நாள்ல அப்போ நம்ம ஒரு நகைய வாங்கி அந்த ஒரே செல்வத்தை பெருக்கிறதுக்கு பதிலா அந்த எல்லா விதமான செல்வத்துக்கான ஒரு ப்ராசஸும் அந்த நாள்ல செய்யலாம். ஸோ அப்படி செய்யும் போது கண்டிப்பா நம்மளோட லைஃப்லயும் அதே மாதிரி அந்த செல்வங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது இன்னும் ஸ்பிரிச்சுவல்ல நம்ம சொல்லும் போது அன்றைய நாள்ல நம்ம எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யறோமோ, அட்லீஸ்ட் ஒரு அன்னதானமாவது செய்யறோமோ, அதே அளவிலான அதை விட பன்மடங்கு நமக்கும் வாழ்க்கையில கிடைச்சுக்கிட்டே இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம். நகை எந்த அளவுக்கு வாங்குறோமோ, மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற விதமா நகை எந்த அளவுக்கு வாங்குறோமோ அதே அளவுக்கு நம்ம தான தர்மங்களும் அந்த நாள்ல செஞ்சு 16 செல்வங்களையும் கூட்டிட்டு வர்றதா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா சுபிக்ஷமா இருக்கும். அது அல்ல அல்ல குறையாம நிறைய நன்மைகள் வந்துகிட்டே இருக்கும். சோ இதன் மூலமா நம்முடைய நேயர்களுக்காக மகாலட்சுமி கொடுக்கக்கூடிய அந்த மெசேஜை நம்ம எப்படி கன்வே பண்ண போறோம் மேம்? இன்னைக்கு கிறிஸ்டல் மூலியமா தான் நம்ம பார்க்க போறோம். நான் இப்போ உங்களுக்கு கிறிஸ்டல் செலக்ஷன் காட்டிடுறேன். ஸோ இது பைல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 கிரீன் கலர் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 பர்பிள் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல எந்த கிறிஸ்டல் அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்ணை மூடி ஒரு டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுத்துட்டு ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு மகாலட்சுமி தாய மனசுல நினைச்சிட்டு எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் மெசேஜை கொடுமா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் போது கண்டிப்பா ஒரு கிறிஸ்டல் அவங்க மனசுல ஸ்பார்க் ஆகும். அந்த கிறிஸ்டல் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிறிஸ்டலுக்குமான மகாலட்சுமி மெசேஜ் நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மகாலட்சுமி மெசேஜ் என்னவா இருக்கும்? ஸோ பைல் நம்பர் 1 இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு மகாலட்சுமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க நிறைய உழைப்பு போட்டிருப்பாங்க, நிறைய பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இந்த வேலையிலேயே நல்ல ஒரு பொசிஷன் போகிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தை நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகணும், ஸோ நல்ல இடத்துல நம்ம கொண்டு போகணும், நம்மளுக்கு பணம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு பண தேவைகள், நம்மளுக்கு பண வரத்துகள் இருக்கணும், அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். அதுக்காக நிறைய கடின உழைப்பு போட்டிருப்பாங்க.
ஸோ நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல லாபம் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நம்மளுடைய ஃபேமிலிக்கும் நம்ம வந்து செட்டில் பண்ணலாம்னு. பட் எல்லாமே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் அதுக்கான பலன்கள் வராம ரொம்ப காத்திருப்புகள் அதிகமா இருந்திருக்கும். ஸோ மகாலட்சுமி இங்க இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அந்த காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்க போகுது. இவங்க போட்ட அந்த ஹார்ட் ஒர்க் உழைப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைக்க போகுது. கண்டிப்பா இவங்க என்ன பொசிஷன் போகணும்னு நினைச்சாங்களோ அந்த பொசிஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் அது தூர இடத்துல இருந்து நிச்சயமா வரும் அந்த வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர்ல இருந்து ஒரு தொலை தூரத்துல இருந்து அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு வர இருக்கிறதுனால சோ அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்பதான் அந்த வாய்ப்பு இதுதான் நம்மளுக்கான வாய்ப்புன்றது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா இன்னும் மேற்கொண்டு அதை தக்க வச்சுக்கிறதுக்கோ இல்ல அதை வந்து செயல்படுத்துறதுக்கோ இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கில்ஸ் டேலண்ட்டை வந்து அவங்க வெளிப்படுத்தணும். அப்போ இவங்க எதிர்பார்த்த அந்த பெரிய விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும். ஸோ மகாலட்சுமியும் அவங்களுக்கு அதுக்கான பிளஸ்ஸிங்கை கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜ் நான் பேசுறேன். ஸோ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கான மகாலட்சுமி மெசேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல ஓ மகாலட்சுமி தாயே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். ஸோ அடுத்ததா பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மகாலட்சுமி மெசேஜ் என்னவா இருக்கும்? ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகாலட்சுமி இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களை யாரெல்லாம் வந்து ஏமாத்தி இருக்காங்களோ, இவங்க கிட்ட இருந்த விஷயங்களை பிடுங்கி இருக்காங்களோ, அது அறிவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இவங்களோட உழைப்பா இருக்கட்டும், இவங்களுடைய பொருளா இருக்கட்டும், யாரெல்லாம் வந்து அது திருடப்பட்டிருக்கோ, ஸோ அதை சுரண்டி இருக்காங்களோ, அந்த ஒரு விஷயங்கள் எந்த அளவுக்கு அது நடந்திருக்கோ அதை விட பல மடங்கா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் வந்து இவங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதற்கு முன்னாடி இவங்களும் அதற்கு தயாராகணும், அதற்கு தகுதியான ஒரு நபரா தயாராகணும். ஏன்னா இத்தனை காலங்கள் வந்து மத்தவங்களோட ஒரு சப்போர்ட்ல இருந்தாதான் அதெல்லாம் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிம்பத்துல இருந்திருப்பாங்க. பட் இனிமே நாமளே அந்த சாதனையை வந்து நம்ம வெற்றி கொள்ளலாம், அதை வந்து உண்மையில வந்து ரியாலிட்டியில கொண்டு வரலாம், நம்மளாலையும் வந்து யாரும் இல்லாம தனிச்சு நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு வில் பவர் அவங்களுக்கு எப்போ வருதோ அப்பதான் சில விஷயங்களை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது கண்டிப்பா மற்ற விஷயங்களை எல்லாமே மகாலட்சுமி அவங்களுக்கு உறுதுணையா இருந்து எவ்வளோ இழந்திருக்காங்களோ அதற்கு பன்மடங்கா கிடைக்கிறதுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸையும் அவங்களுக்கான நிறைய வாய்ப்புகளையும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ மைண்டையும் வந்து ரொம்ப தெளிவா வச்சுக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இழந்தது நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இனிமே இதற்கு மேற்கொண்டு இந்த வாழ்க்கையில என்ன நம்ம பண்ணலாம், எதை சாதிக்கலாம், எதை உருவாக்கலாம் அப்படின்றத மட்டும் அவங்க யோசிக்கிறதா இருக்கட்டும், அவங்க சிந்தனையிலும் செயல்லையும் அதை வந்து உருவேத்தணும் அப்படின்றதுதான் மகாலட்சுமி அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களும் உங்களுக்கான மகாலட்சுமி மெசேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ கமெண்ட்ல ஓ மகாலட்சுமி தாயே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அடுத்ததா பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு மகாலட்சுமி மெசேஜ் என்னவா இருக்கும்? ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு மகாலட்சுமி தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் நடக்க இருக்கு, நிறைய நன்மைகள் நடக்க இருக்கு, நிறைய அடுத்தடுத்து வந்து அவங்க டெவலப்மெண்ட்டை நோக்கி போக போறாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாம் கலந்தே வந்திருக்கும். அதனால எதை வந்து அவங்க சூஸ் பண்றது தெரியாம தப்பான விஷயங்களும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இனிமே மகாலட்சுமி வந்து அவங்களோட லைஃப்ல எப்பேற்பட்ட எவ்வளவு விதமான ஆப்ஷன்ஸ் வந்தாலும் அதுல கெட்டதை எல்லாமே அவங்க கிட்ட வராத படிக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல ஆப்ஷன்ஸை மட்டும்தான் அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது ஸோ அந்த ஆப்ஷன்ஸை எடுத்து அவங்க ஸ்கில்ஸை வச்சு அவங்க அதற்கான வேலைகளை கொடுக்கும்போது, ஆக்ஷன்ஸை கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு மனமாற்றமும் சரி, இடமாற்றம், பொருள் மாற்றம், இல்லை அவங்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸா இருக்கட்டும், அது எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து அவங்க டெவலப்மெண்ட்ஸை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க அப்படின்றதுதான் மகாலட்சுமி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு. ஸோ ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களும் உங்களுக்கான மகாலட்சுமி மெசேஜ் பார்த்துருப்பீங்க. நீங்களும் கமெண்ட்ல ஓ மகாலட்சுமி தாயே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். தேங்க்யூ. நன்றி.